ஸ்டாக்ஸ் வந்து நான் இனிஷியலாக நான் கிரிப்டோக்குள்ள வரும்போது எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்தது நிறைய விஷயம். அதில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரேடட் பிரைஸ் நமக்கு நார்மலாவே தெரியும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஓகே. பட் மார்க் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கே. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது எனக்கு இனிஷியல் டேஸஸ்ல கிளியரா புரியல. பட் அதுக்கப்புறமா தான் அதோட சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்னும் இம்பார்ட்டன்ட். ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? அது தெரிஞ்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, இம்பாக்ட் காஸ்ட் ரொம்ப கம்மி பண்ணலாம். ஸ்லிப்பேஜஸ ரொம்ப கம்மி பண்ணலாம். இன்ஃபாக்ட் உங்களோட ஓவரால் லாஸ கூட நீங்க மினிமைஸ் பண்ணலாம். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேட் பண்ணணும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மார்க் பிரைஸும், ட்ரேடட் பிரைஸுக்கான டிஃபரன்ஸ் என்ன? அத வச்சு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் சில ட்ரேடிங் ஜோன்ஸ அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சரி, நீங்க ஒன்ஸ் டெல்டா எக்ஸ்சேஞ்சில லாகின் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ யூ கிளிக் ஆன் மார்க்கெட்ஸ். இப்போ மார்க்கெட்ஸ் கிளிக் பண்ணி இப்போ நான் சப்போஸ் எனி ஸ்பெசிஃபிக் காயின்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வரும். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பிட்காயினுக்கும் ஈத்தீரியமுக்கும் மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மத்த காயினுக்கு இல்ல. அண்ட் எவ்ரிடே எக்ஸ்பைரியும் இருக்கு. சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டா ஆப்ஷன் வந்து ஒரு 1,03,883 அந்த ரேஞ்சில இருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுதான் அட் த மனி. ஸோ அட் த மனி கால் ஆப்ஷன் அண்ட் அட் த மனி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த 2,300 800 ஐ மீன் 1,03,800 தான் அட் த மனி கால் அண்ட் அட் த மனி புட். இப்போ இதை நான் கிளிக் பண்ணி இங்கே சார்ட் நான் கொடுத்தேன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ இதுதான் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஓகே, அப் அண்ட் டவுன் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு பிட்வீன் சம் லெவல்ஸு. ஓவரால் இட்ஸ் ஓகேன்னு தெரியுது. இப்போ நான் இது இன்னொரு லோவர் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டாக தெரியுது. ஒரு அப் மூவ் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு அப் மூவ் ஃபாலோடு பை ஒரு டவுன் மூவ் கிளியர் கட்டாக இருக்கு இல்லையா? இது மார்க் ப்ரைஸ். இந்த மார்க் ப்ரைஸ்ன்றது வந்து பேஸ்ட் ஆன் பிளாக் ஸ்கால் மாடலில் தியரிட்டிக்கலாக அரைவ் ஆகிருக்க ப்ரைஸே தவிர இந்த ப்ரைஸ் வந்து ட்ரேடட் ப்ரைஸ் கிடையாது. அதுக்கு தான் இந்த ட்ரேடட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் லிக்விடிட்டி. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டேர்கேஸாக இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்கு இல்லையா? விச் இஸ் 1000லேருந்து 1300 வரைக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. விச் மீன்ஸ் தட் அந்த இடத்துல பெருசாக லிக்விடிட்டியே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் போட்டிங்கன்னா, பை ஆர்டர் 1000 போட்டிங்கன்னா, அது 1300க்கு தான் எக்ஸிக்யூட் ஆகும். விச் இஸ் 30% ஸ்லிப்பேஜஸ். 1% 2% இல்லை, 30% ஸ்லிப்பேஜஸ் நடக்கும். பட் நம்ம என்ன நினைப்போம், மார்க் ப்ரைஸை பார்த்துட்டு ஓகே எனிவேஸ் மார்க்கெட் ரொம்ப கூலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி உங்களோட ஸ்லிப்பேஜ் காஸ்ட் ஓவரால் இம்பாக்ட் காஸ்ட்டு இந்த இடத்துல தான் வருது. ஸோ கம்ப்ளீட்டாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லிக்விடாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பென்னி ஸ்டாக்ஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளோட பென்னி ஸ்டாக்ஸில் பார்த்துருப்போம். அதில் தான் வந்து பெருசாக லிக்விடிட்டி இருக்காது. பட் இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக லிக்விடிட்டி இல்லை. வெறும் இன்ஃபேக்ட் அட் த மனி ஸ்ட்ராடர்லேயே சரி அட் த மனியில் இல்லை, ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கனால சப்போஸ் இப்போ நம்ம ஓடிஎம் பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து 1,05,000 ஓடிஎம். ஸோ இதோட சார்ட் பார்ப்போம். ஸோ இதோட சார்ட் பார்த்தீங்கன்னா மார்க் ப்ரைஸ் அதே மாதிரி தான் டிஃபால்ட்டாக மேலே போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 285லேருந்து 580 போயிட்டு அங்கேருந்து அது அப்படியே கீழே ஆகி இப்போ 300 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு பரவாயில்லையே, சூப்பர். நம்ம ஈவன் ஒரு ஷார்ட் பண்ணியிருந்தோம்னா வி வுட் மேட் ஆல்மோஸ்ட் 550ல் ஷார்ட் பண்ணிவிட்டு 390ல் வாங்கியிருக்கலாம்னு நினைப்போம். பட் திருப்பி அதே தான் ட்ரேடட் ப்ரைஸ் பாருங்கள். ஸோ ட்ரேடட் ப்ரைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த இடத்துலலாம் வந்து அந்த ஸ்லிப்பேஜஸ் ஆகிருக்கும், எந்தெந்த இடத்துலலாம் லிக்விடிட்டியே இல்லைன்றது கிளியராக தெரியும். ஸோ இங்கே மூவ் ஆனது இது எல்லாமே ஒரு ஆர்டர் தான். ஸோ இங்கே மூவ் ஆனது டேரெக்டாக இங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே கடன்னு கீழே இறங்கிடுச்சு. இது எல்லாமே இந்த ஸ்டேர் கேஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இது எங்கேயுமே பெருசாக லிக்விடிட்டி இருக்காது. ஸோ அந்த மார்க் ப்ரைஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா அது பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா அது தியரிட்டிக்கலான அரைவ் ஆகிருக்க ப்ரைஸ். பட் ஆக்சுவல் ட்ரேடட் ப்ரைஸை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும் அந்த இடத்துல எந்த அளவுக்கு லிக்விடிட்டி இருக்குன்றது. அதே மாதிரி இது நாட் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நான் இப்போ ஈத்ரீம் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ஈத்ரீமோட ட்ரேடட் ப்ரைஸ். மார்க் ப்ரைஸைகள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது ட்ரேடட் ப்ரைஸ், தியரிட்டிக்கல் அரைவான ப்ரைஸ் கிடையாது. ஆக்சுவல் ட்ரேடட் ப்ரைஸில் பார்த்தா தெரியும். ஒரு பெரிய ஸ்டார் கேஸோ இல்லைன்னா ஒரு ஸ்லிப்பேஜோ இம்பாக்ட் காஸ்ட்டோ பெருசாக இருக்காது. ஏன்னா இது ஹைலி லிக்விட். மார்க் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாத அளவுக்கு இருக்குது ஃபியூச்சர்ஸில் பொறுத்த வரைக்கும். அதனால தான் எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஆப்ஷன்ஸை விட ஃபியூச்சர்ஸ் மச் பெட்டர்ன்ட்டு. பட் அதுலேயே ஃபியூச்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு சில ஸ்பெசிஃபிக் காயின்ஸ்லாம் அதிக லிக்விடிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வால்யூம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வால்யூம்ஸில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அதிகமான வால்யூம்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக ஈத்ரீயம், பிட்காயின் சொல்லலாம், இது எல்லாமே ஹைலி வால்யூம்ஸ். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு காயின் பார்த்தோம் இல்லையா, 90% பார்த்தோமே, அது இப்போ 103%ல் இருக்குது. அதோட வால்யூமே பார்த்தீங்கன்னா $30 மில்லியன். ஸோ ஒரு சில காயின்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகும்போது ரேப்பிடாக மூவ் ஆகி அலாங் வித் வால்யூம்ஸோடு மூவ் ஆகும்போது தட் இஸ் ஹைலி ப்ரிஃபரபிள். ஒரு சில காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு மூவ்மெண்ட்டே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எஸ்டிஎக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எஸ்டிஎக்ஸ் எடுக்கும்போது இப்போ தெரியுதா? ஸோ மார்க் ப்ரைஸில் ஆனால் அழகாக ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் லிக்விடிட்டி இருக்க மாதிரி தெரியுது. பட் இதுவே நான் ட்ரேடட் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது சுத்தமாக இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாகவே அந்த இடம் பிளாங்காக தான் இருக்குது. ஸோ இந்த இடம் ஸோ ஓவரால் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் பார்க்குறது எல்லாமே எராட்டிக் மூவ்ஸாக தான் இருக்கும்.
பட் மார்க் ப்ரைஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தியரட்டிக்கல் ப்ரைஸ். ஸோ பேஸ்ட் ஆன் ஒரு ஸ்பெசிஃபிக் கால்குலேஷன் படி ஒரு தியரட்டிக்கல் ப்ரைஸாக டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு மார்க்கெட்டோட அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ கிளியராக தெரியும். பட் இந்த ட்ரேடட் ப்ரைஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி எராட்டிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நாட் ஒன்லி என்ன ஸ்பெசிஃபிக் காயின் ட்ரேட் பண்ணுறது இல்லாமல் அந்த ஸ்பெசிஃபிக் காயினுக்கு என்ன வால்யூம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் இம்பாக்ட் காஸ்ட்டோ இல்லை ஸ்லிப்பேஜஸும் அதிகமாக இருக்காது. ஸோ இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மார்க் ப்ரைஸ் அண்ட் ட்ரேடட் ப்ரைஸ். ஸோ ஓவராலாக நம்ம மார்க் ப்ரைஸை வச்சு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அந்த பர்டிகுலர் ஆப்ஷனுக்கோ இல்லை ஃபியூச்சர்ஸ்க்கோன்னு பார்க்கலாம். பட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேடட் ப்ரைஸோட சார்ட் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரியல் டைம் சினாரியோ கொடுக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, அது எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குன்றதெல்லாம் ட்ரேடர் ப்ரைஸை வச்சு தான் நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ ஹோப் ஐ கன்வேட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.